வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 119:18 வசனத்திலே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி தாவீது ராஜா ஜெபிக்கிறார். அதிசயங்களை பார்க்கும் கண்கள் நமக்கு தேவை. ஆங்கிலத்திலே ஓப்பன் மை ஐஸ் தட் ஐ மே see wonderful things in your law என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதமானது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. அதிலே சரித்திரம், கவிதை மற்றும் பல காரியங்கள் இருக்கிறது. எத்தனை முறை வேதாகமத்தை நாம் வாசித்தாலும் அது புதிய புதிய காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேதாகமம் முழுவதுமாக நாம் தேவரை பற்றியும் அறிந்து கொள்கிறோம். அவரை சிருஷ்டியராக, பாதுகாவலராக, சர்வ வல்லமையுள்ள தேவனாக, அடைக்கலமானவராக, நம்முடைய சேனைகளின் கர்த்தராக நாம் கண்டுகொள்கிறோம். இப்பேற்பட்ட அந்த வேதத்தை நாம் எவ்விதமாக அந்த வேதத்தின் மேல் நம்முடைய வாஞ்சை இருக்க வேண்டும். முதலாவதாக தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதம் 119:97 வசனத்திலே, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது நாள் முழுவதும் என் தியானம். நாம் வேதத்தை மேல் பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் அதை தியானிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி அதை நாம் தியானிக்கும் பொழுது 98 வசனம் சொல்கிறது, அதிக ஞானம் உள்ளவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஞானம் உள்ளவர்களாக திகழ வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது வேதத்தை மேல் பிரியமாயிருந்து அதை தியானிக்க வேண்டும். இரண்டாவதாக 99 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அதை நாம் தியானிக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது என்னது? அறிவு. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உச்சிதமான உயரிய அறிவை நாம் வேதத்தை தியானிக்க நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவதாக 100 வசனத்திலே பார்க்கும் பொழுது, நான் உம்முடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். அவ்வளவு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிற கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதற்காக நாம் செய்ய வேண்டியது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் காணும்படிக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்க வேண்டும். ஏனென்றால் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் நம்முடைய உபதேசத்துக்காகவும் சீர்திருத்தலுக்காகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவும் அது எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:17 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும் என்று சொல்லி கேட்போம். அப்பொழுது ஒவ்வொரு முறை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் அது வித்தியாசமான எண்ணங்களையும் வித்தியாசமான கருத்துக்களையும் நமக்கு கொடுக்கும். ஒவ்வொரு முறையும் அது வெவ்வேறு விதமான பாதையிலே நம்மளை வழிநடத்துவதை, அதனுடைய கருத்துக்களை உணர்ந்து கொள்வதை நாம் அறிந்து கொள்ளலாம். நம்மை அறிவுள்ளவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் மாற்றும். அனமாஃபிக் ஆர்ட் என்கிற ஒரு கலை இந்த நாட்களிலே மிகவும் பிரபலமாக சொல்லப்பட்டு வருகிறது. அது என்னவென்றால், சில கரும்புள்ளிகள் வைக்கப்பட்டிருக்கும் அல்லது சில கோடுகள் இருக்கும். அந்த கரும்புள்ளிகள் அல்லது கோடுகள் இவைகளை நேரடியாக பார்த்தோம் என்றால் அதிலே எந்த விதமான அர்த்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதை ஒரு கோணத்திலே வைத்து பார்த்தோம் என்றால் அதிலே எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தைகள் நமக்கு தெரியும். அல்லது அதன் பக்கத்திலே ஒரு கண்ணாடியை வைத்தால் அந்த வரைபடத்தின் மூலமாக ஒரு அழகான படம் நமக்கு தெரியும். ஒரு மிருகமோ அல்லது ஒரு பூவோ அல்லது ஒரு மனிதனுடைய முகமோ கண்ணோ அதில் தெரியும். இவ்விதமாக சொல்லப்படுகிறது தான் இந்த கலை. ஆம் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை சும்மா வாசித்தோம் என்றால் அதில் நாம் எதையுமே அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார் என்றால், நாம் அதை தியானிப்போம் என்றால் அதில் உள்ள ஆழமான கருத்துக்களை, உண்மைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக மாறும். ஆண்டவர் அந்த கிருபையை நமக்கு தருவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை அதிகமாக ஆழமாக வாசிக்கவும் அதிலே பிரியமாயிருக்கவும்
தியானிக்கவும் அதன் மூலமாக உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், முதியோர்களை பார்க்கிலும் ஞானவான்களை பார்க்கிலும் நாங்கள் ஞானவான்களாய் திகழும்படிக்கு, ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்களை பார்க்கிலும் நாங்கள் சிறந்தவர்களாக அறிவுள்ளவர்களாக திகழும்படிக்கு எங்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பேற்பட்ட பொக்கிஷத்தை நீ எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அதை சரியாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.